ஹலோ ஆல் யாரோரா எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு விஜய் சேதுபதி கண்டஸ்டன்ஸ் கிட்ட உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணுன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பல பேர் வந்து பல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் ஹைலைட் ஆனது என்னென்னா கமருதீன் வந்து எழுந்து நின்னார். ஓ கமருதீனா சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்கிறாங்க. ஸோ கமருதீன் என்ன கேட்குறாருன்னா, சார் நான் இது வந்து பாருவுக்காக கேட்குறேன். என்னது பாருவுக்காக கேட்குறேன். வாவ். கமருதீனோட கொஸ்டின் என்னென்னா விஜய் சேதுபதி கிட்ட, சார் நீங்கள் வந்து எல்லா வாரம் வந்து இந்த மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுப்பீங்க எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும், பாருக்கு நீங்கள் அப்படி ஒரு அட்வைஸ் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு. பரவாயில்லையே, ஏன்னா கமருதீன் வந்து யோசிக்கிறாங்க பாருங்களேன். ஸோ அதுதான் இவங்க ரெண்டு பேரோட ஒரு ஸ்பெஷல் பாண்டே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, செம்ம ஜெனுனாக இருக்குது அந்த பையன். ஸோ அதுக்கு வந்து விஜய் சேதுபதி என்ன பதில் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, எனக்கு பாரு மேலே எல்லா வாரம் நான் என்ன யோசிப்பேன்னா அவங்களோட அறிவை பார்த்து நான் வந்து வியந்து போயிருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு அறிவான பொண்ணு பாரு. ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த அறிவை எந்த இடத்துல எங்கே யூஸ் பண்ணணும் அது மட்டும் பாருக்கு தெரிஞ்சால் அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆளாக மாறிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து பாருக்கு இருக்கிற ஒரு அட்வைஸ் எனக்குன்னு சொல்கிறாங்க. பாரு எப்போவுமே வந்து நல்லா பேசுவா, நல்லா வந்து யோசிப்பா. ஸோ அவளுக்கு வந்து எல்லாமே வந்து யோசிக்க தெரியுது. ஆனால் கரெக்டான இடங்களில் எப்படி வந்து எதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இப்போ எந்த ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சாலே வந்து பார்வதி நெக்ஸ்ட் லெவல் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஷோவில் வந்து இவ்வளோ நேரமாக வந்து எல்லோரும் அவங்கள பற்றி வந்து எப்படியே பேசினே இருக்காங்க, பார்வதியை பற்றி யாருமே பேசலை. ஸோ வந்த உடனே விஜய் சேதுபதி சொன்னது தான், நான் பார்வதியும் கூப்பிட்டுருந்தேன், அவங்க பிஸியாக இருந்தாங்க அதனால் வரலன்னு. ஸோ அதுக்கப்புறமேட்டு கமருதீனா அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்லடா நீயாவது இப்படி கேட்டியே அப்படின்னு. ஸோ விஜய் சேதுபதி சொன்ன பாயிண்ட்டு கரெக்டு தான். பாரு மட்டும் இது கவனிச்சிருந்தா இப்போ வந்து ஃபினாலே ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க. ஸோ யார்கிட்ட வந்து எந்த அளவுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைனா எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய மூளையை வந்து யூஸ் பண்ணணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சிருந்தா பாரு வந்து வேறு லெவலாக இருந்திருப்பாங்க. அதில் வந்து கொஞ்சம் தடுமாறிட்டாங்க.